அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கிறவர்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீடு. மக்காவில் இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு. இப்போ வந்து இது லைப்ரரியாக வச்சுருக்கிறாங்க. இதை வந்து இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்காதவங்க இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது, மலைகள். சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ முன்னேற்றங்கள் நடந்துகிட்ருக்குது. இதுதான் இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த வீடு. இப்பொழுது லைப்ரரியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்க்காதவங்க பார்த்துட்டு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய வழியில்தான் ஒரு மூதாட்டி நபியவர்களின் மீது குப்பையை கொட்டுவார்கள். அந்த மூதாட்டியின் வீடு இன்று உயரமான கட்டிடமாக கட்டப்பட்டிருப்பதால் மேலே அதற்கான அடையாளங்களை இன்றைய இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வீடு. இந்த வழியில் நபியவர்கள் வரும் பொழுது இதோ 2 ஜன்னலை போன்ற அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு கீழாகத்தான் அந்த மூதாட்டியின் வீடு இருந்தது. நபியவர்களின் மீது அந்த மூதாட்டி குப்பையை கொட்டுவார்கள். நபியவர்கள் அந்த வீட்டிலிருந்து இந்த வழியாக நடந்து இப்படியே நேராக பாபு சலாம் என்ற அந்த வழியாக புனிதமான ஹரம் ஷெரீஃபிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள். புனிதமான இந்த இடங்களை அல்லாஹு தாலா நாமும் நம்முடைய பெற்றோர்களும் மனைவி மக்களும் வாரிசுகளும் உற்றார் உறவினர்களும் ஆரோக்கியமுள்ள காலகட்டத்திலேயே மீண்டும் மீண்டும் சந்திப்பதற்கான நல்ல சூழலை தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் அருளால் இன்று ஜும்மாவுடைய நாள். மக்கமா நகரில் ஹரமுடைய பகுதிகளில் புதிய கட்டிடம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு இறைவனின் அருளால் ஹாஜிமார்களை எல்லாம் இன்று அந்த திசையின் பக்கம் தொழுவதற்காக திறக்கப்பட்டது. அல்லாஹுவின் அருளால் எல்லா மக்களும் சாறை சாறையாக தொழுவதற்கான இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். யார் ஜும்மாவுடைய நாளில் குளித்துவிட்டு சுத்தமாகிவிட்டு ஒது செய்து பள்ளிவாசலிற்காக ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவன் அருளால் லட்சோப லட்ச மக்கள் ஒதுவோடு இறை ஆலயத்தை நோக்கி தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தங்களின் மீது கடமையான ஃபரலான ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஹாஜி